அவரைக்காய் செடியில் எப்படா காய் பிடிக்கும்ன்ட்டு காவல் காத்துட்ருந்தேனே சொல்லலாம். ஏன்னா தை மாதம் போலலாம் 3 அவரை செடியில் சேர்த்து 1/4 கிலோ கிட்ட அவரைக்காய் வந்து அறுவடை பண்ணியிருந்தேன். வெயில் காலம் வர வர பூ உதுதல் அதிகமாகி பிஞ்சு பிடிக்கவே இல்லை. அவரைக்காய் பொறுத்தவரையில் பனி டைமில் தான் நிறைய காய் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் செடி அவரைக்கு அது பொருந்துமான்னு தெரியல. இருந்தாலும் 2 அவரை செடியை எங்கள் வீட்டுக்கார் வந்து பிடுங்கி போட்டுட்டாங்க. இந்த ஒரு செடியை சண்டை போட்டு நிறுத்தி வச்சுருக்கேன். இன்னுமே 2 விதைகள் இருக்குது. இருந்தாலும் இந்த செடியிலேருந்து வர விதைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த வேங்கேரி கத்திரி செடியுமே 2 வருஷம் ஆயுமே எனக்கு பிடுங்கி போட மனசு வரல. அப்பப்போ சீசனுக்கு 1 காய் 2 காய்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கேன். இந்த சீசன்லேயும் ஒரு 5 பூ கிட்ட வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு பூவை பாலினேஷன் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்தடுத்து நிறைய பூவை பாலினேஷன் பண்ணியிருக்கேன். எப்படி காய் பிடிக்குதுன்னு வர வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிங்க் கலர் செம்பருத்திக்கு ஈக்குவலாக வந்து ரெட் கலர் செம்பருத்தி இப்போ சண்டை போட்டு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுனே சொல்லலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். பிடிச்சிருந்தா அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.